ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கல்யாணி சுலகம். இன்றைக்கி ஒரு சூப்பரான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி செஞ்சு காட்ட போகிறேங்க. பன்னீர் ஃப்ரைட் ரைஸ் செய்ய போகிறேன். இது அப்படியே அச்சு அசல் ரெஸ்டாரண்ட்டில் போய் சாப்பிட்டா எப்படி இருக்குமோ அந்த டேஸ்ட்டில் தாங்க இருக்கும். இதுக்கு முதல்ல பன்னீர் எடுத்துக்கலாம். பன்னீரை குட்டி குட்டியாக நான் கட் பண்ணிக்கிறேங்க. என்ன ஷேப்பில் வேணாலும் கட் பண்ணிக்கலாம். இப்போ கட் பண்ண பன்னீரை நம்ம சுடு தண்ணியில் போட்டு எடுக்க போகிறோம். சுடு தண்ணியில் போட்டு எடுத்தோன்னா பன்னீர் நல்லா சாஃப்டாக ஆகிடுங்க. சாப்பிட்றப்ப வாயில் போட்டால் கரையிறதே தெரியாமல் கரைஞ்சி போகும். பாருங்கள், நல்ல ஒரு சாஃப்ட்னஸ் கிடச்சிச்சு. நான் சுடு தண்ணியில் போட்டு எடுத்துட்டேன். இப்போ ஒரு பவுல் எடுத்துப்போம். அந்த பவுலில் கொஞ்சமாக சிக்கன் 65 மசாலா ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்குங்க. அரை ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்குங்க. கொஞ்சமாக மஞ்சள்தூள் சேர்த்துக்குங்க. தேவையான அளவுக்கு உப்பு, கொஞ்சமாக தனி மிளகாய் தூள். இது எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி அதில் பன்னீரையும் போட்டு மிக்ஸ் பண்ணி நல்லா ஊற வச்சுக்கலாங்க. ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுருங்க. தட்டு போட்டு மூடி வச்சுருங்க. இப்போ நான் ஏற்கனவே பாசுமதி அரிசியை ஒரு 15 நிமிஷம் கழுவி ஊற வச்சுட்டேன். இப்போ நான் தண்ணி கொதிக்க வைக்கிறேங்க. தண்ணியில் ஒரு கிராம்பு, கொஞ்சமாக பார்த்திங்கன்னா புதினா தழைகள், ஒரு ஏலக்காய் போட்டு தண்ணி சூடான பிறகு நம்ம ஊற வச்ச பாசுமதி அரிசி அதில் சேர்த்துக்கலாம். பாசுமதி அரிசி வேகிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்காதுங்க, டக்குன்னு வெந்துடும். அதனால் பக்கத்துலேயே இருந்து பார்த்துக்குங்க. அதே மாதிரி பாசுமதி அரிசி பார்த்திங்கன்னா 70 பங்கு தான் வெந்திருக்கணுங்க. இப்போ பார்த்திங்கன்னா இன்னும் லைட்டாக வேகணும். இப்போ கரெக்டாக இருக்குது பாருங்கள். இப்போ இந்த பாசுமதி அரிசியை நம்ம வடிதட்டு போட்டு சோறு வடிக்கிற மாதிரிலாம் வடிக்கக்கூடாது. அப்படி வடிச்சிங்கன்னா அரிசியில் ஒன்றோடு ஒன்று ஒட்டிக்கும், உதிரி உதிரியாக நமக்கு கிடைக்காது. அதனால் நம்ம புளிக்கரைசல்லாம் ஃபில்ட்ரு பண்ணுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி அரிசியை ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். அப்போ தான் நமக்கு அரிசி உதிரி உதிரியாக கிடைக்கும். இப்போ இந்த அரிசியை ஒரு தட்டில் கொட்டி நம்ம ஆற விட்டுக்கலாம். இப்போ மறுபடியும் ஒரு பேன் வச்சுக்கலாங்க. அந்த பேனில் பட்டர் எடுத்துக்கோங்க. பட்டர் போட்டு செஞ்சிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நான் பட்டர் தான் யூஸ் பண்ணுறேன். உங்கள் வீட்டில் பட்டர் இல்லைனா நெய் இல்லைனா ஆர்டினரி ஆயில் கூட யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பட்டர் போட்டு அந்த பட்டரில் நம்ம ஏற்கனவே ஊற வச்சுருந்த பன்னீரை நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்படி ஃப்ரை பண்ண பன்னீரையும் இப்போ நம்ம தனியாக ஒரு பவுலில் கொட்டி வச்சிடலாங்க. இப்போ மறுபடியும் நம்ம பேன் வச்சுக்கலாம். இந்த பேனில் ஏற்கனவே நம்ம வடித்து ஆற வச்சுருக்க பாசுமதி அரிசியை எடுத்துக்கலாம். இப்போ கொஞ்சமாக நெய்யோ இல்லைனா பட்டரோ இல்லைனா ஆயிலோ எது வேணாலும் சேர்த்துக்குங்க. உங்கள் வீட்டில் எது இருக்கோ அதை சேர்த்து அரிசி சேர்த்துக்குங்க. இப்போ இது கூட ஃப்ரைட் ரைஸ் மிக்சர் சூப்பர் மார்க்கெட்டில் கிடைக்கிது. அந்த மிக்சரை வாங்கி அதில் சேர்த்துக்குங்க. அது கூடவே கொஞ்சமாக சோயா சாஸ் சேர்த்துக்குங்க. கொஞ்சமாக பெப்பர் தூள் பார்த்திங்கன்னா சேர்த்து எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தனியாக உப்பு போடக்கூடாது, ஏன்னா ஃப்ரைட் ரைஸ் மிக்சர்லேயே போதுமான அளவு உப்பு இருக்கும். நான் ஒரு பாக்கெட் வாங்கியிருந்தேன். 1/4 கிலோ பாஸ்மதி அரிசி வேக வச்சு எடுத்திருந்தேன். கரெக்டாக இருந்ததுங்க. இப்போ மறுபடியும் இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி ஓரமாக தட்டில் கொட்டி ஆற வச்சுருங்க. இப்போ ஒரு பேன் வச்சுக்கோங்க. அந்த பேனில் 2 வெங்காயத்தை கட் பண்ணி நல்லா செவக்க வறுத்து எடுத்துக்கோங்க. அது கூட கொஞ்சமாக பூண்டு, ஒரே ஒரு பச்சை மிளகாவை வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ 3த்தையும் தனித்தனியாக எடுத்து மறுபடியும் பேன் வச்சு மிக்ஸ் பண்ணி எடுத்தோன்னா சூப்பரான பன்னீர் ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆகிடுச்சு. இந்த பன்னீர் ஃப்ரைட் ரைஸ் பார்த்திங்கன்னா அச்சு அசல் அப்படியே ரெஸ்டாரண்ட்டில் போய் சாப்பிட்ற டேஸ்ட்லேயே இருக்குங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்களுக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இப்போ நான் மிக்ஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் பாருங்கள். இந்த மாதிரி எல்லாத்தையும் 3த்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. டேஸ்ட் பண்ணி பாருங்கள். ஒருவேளை உப்பு கம்மியாக இருந்ததுன்னா நீங்கள் சேர்த்துக்குங்க. அதே மாதிரி காரம் கம்மியாக இருந்ததுன்னா பெப்பர் பொடி சேர்த்துக்குங்க. எனக்கு எல்லாமே கரெக்டாக இருந்தது. ரொம்ப சூப்பராக இருந்தது. குழந்தைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸுக்கு ரொம்ப பார்த்திங்கன்னா பிடிச்ச ஒரு ஐட்டமாக இருக்கும். எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். பிடிச்சிருந்ததுன்னா, என்னோடய சேனல் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கிங்க. கூடவே ஆல் ஆப்ஷனலையும் கிளிக் பண்ணிக்கிங்க. இப்படி தாங்க நான் இந்த பன்னீர் ஃப்ரைட் ரைஸ் செஞ்சு கொடுத்தேன் குழந்தைங்களுக்கு. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு கொடுங்க. கண்டிப்பாக குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. சாப்பிட்டுட்டு எப்படி இருந்தது அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். பாய்.